இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் வந்தாச்சு. நல்லா காஸ்ட்யூம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க பசங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பசிக்குது, இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போய் சாப்பிட போகிறோம். பசிக்குது, பிரியாணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட ரைஸ் வந்து சாப்பிட்டு கைக்கறியை வச்சு இப்போ வந்து நாங்கள் வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, பில்லு பார்த்தீங்களா, ஒரு 5 பேர் தான் சாப்பிட்டோம். 1440 ரூபா ஆச்சு. 1440 ரூபா 5 பேர் தான். 1200 ஆயிடுச்சு கைஸ். 1200 நாங்கள் 5 பேர். வீடு தான் போகணும், 10 பைசா இல்லை கையில். 1440 ரூபா ஆச்சு. நாங்கள் சாப்பிட்டதா ஜஸ்ட் 2 செட் பூரி, 4 செட் இட்லி, 4 ஆம்லேட். 900 ரூபா 2 பேருக்கு 900 ரூபா. பார்த்து சாப்பிடுங்க, கொடைக்கானல் வந்தால் பார்த்து சாப்பிடுங்க. நல்லா ஹோட்டலில் ஒரு கடைக்கு 4 கடைக்கு ஏறி சாப்பிடுங்க. சரிங்களா, பெரிய ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணாதீங்க, சின்ன சின்ன ஹோட்டலாக பார்த்து. ரோஸ் கார்டன் வந்தாச்சு. காட்டுறாங்களா அப்பதான் சரிடா காரணம் வந்து கைஸ். ரோஸ் கார்டன் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. நாங்கள் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு எல்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விளாகலையும் காட்ட போகிறேன். பாருங்க, அப்படி சூப்பராக இருக்குது. ஒன்றுமே இல்லை பாருங்க. மச்சி டென்னிஸ் ஸ்பாட்டு ஒரு ஸ்பாட்ஸ் சூசைட் பாயிண்ட் நினைக்கிறேன். சூசைட் பாயிண்டா? தூண்பாறை, பில்லர் ராக். நைஸ். பார்த்தா தூண்பாறை, பிரம்மாண்ட ராட்சத பாறை ஒன்று இருக்குது. அப்பதான் அந்த பாறை பார்க்க போறோம். ஆனா பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு 2 மீட்டருக்கு அந்த சரியா ஒன்றும் கண்ணு தெரியல. கைஸ் பாருங்க, ஒரு மரம் இருக்கு, ஆனால் மரம் தெரியல பாருங்க. அரிய பனிமூட்டமா இருக்கு, தெரியுதா? கூட தெரியும். சரி கைஸ், சமையல் பில்லர் பாறையை காட்டுறேன். பாருங்க, போட காட்டு வச்சு அப்படி இனிமேல் நில்றா மோனே. இன்னும் சரி உண்மையை காட்டு வச்சு மாதிரி போட ஊர்ல அந்த டெஸ்பின் வரதுல பெரிய தின்றுப்பா பாருங்க. ஃபேமிலியில அந்த பக்கம் உங்கள் ஃபேமிலிடா. ரோஸ் கலர் போட்டு ஒரு துணி இருக்குது, அந்த பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை அவனை பார்க்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கைஸ் அது இந்திக்காக ரொம்ப பிடிச்சிருக்குது. என் மச்சி நல்லா ஒரு பாரியை பார்க்குறாரு. கண்ணாடி அதுக்கு போட்டிருக்காருண்ணா. கண்ணாடி பொண்ணுங்க நல்லா பார்க்க முடியாது, கண்ணாடி போட்டு நம்ம எங்கே பார்க்கன்னு தெரியாதல்ல, அதனால் கண்ணாடி போட்டுக்குது. பாருங்க ஆனால் கண்ணு வந்து அங்கே இருக்கு, பொண்ணுங்க பார்க்க கண்ணு தெரியும். சரி கைஸ் போகலாமா? நல்லா வடக்கி கேட்குது. ரீச் ஆயாச்சு. நான் உள்ளே போகிறோம் பாருங்க. உனக்கே உள்ளே போகிறோம். அந்த ஸ்பாட்டை விட உங்களுக்கு காட்ட போகிறேன். சொல்லு இங்கே அவ்வளோக்கா பாயிண்ட் எதுவும் இல்லை. ஒர்க்குன்னு சொல்ல வந்தேன். சரியான ஒர்க். கேஸ் நிறைய வர கேஸ் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். போகுது, அதை காட்டக்கூடாது, தப்பு வேணாம். நான் வந்து காட்டுறேன். பனியா? என்னது பனியா? நான் கூட அரவிந்த பண்ணின்னு சொல்றான்னு நினைச்சேன். எல்லாருமே ஒன்று ஓட்டுறோம். இந்த டூர் முடிஞ்சு, அதாவது நாளைக்கு போய் ரெஸ்ட்டு, புதன்கிழமையிலிருந்து 100 நாள் சேலஞ்சு. 100 நாள் சேலஞ்சு, உடம்பு குறைக்கிறான்னு சேலஞ்சு போட்டிருக்கோம். பாருங்க. இப்போ வந்து சைஸ் பார்த்துக்குங்க, ரிட்டன் சைஸ் காட்டுறோம் 100 நாள் கழிச்சு. ஒரு 8 கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. பார்க்கலாம், எங்கள் மாமன் சொல்கிறதுக்கு அது பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். எல்லா பக்கம் வீங்கி இருக்குது. கட்ஸ் கொண்டு வர போகிறேன். கட்ஸு எவ்வளோ பனிமுட்டமாக இருக்குது பாருங்க. ஒரு ஆள் போனால் இன்னும் யார் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவன் நார்மலாக போனால் பின்னாடிக்கிறீங்க தெரிய மாட்டாங்க. இதில் இந்த பனி வேறு. சூப்பராக இருக்குது கைஸ். கண்டிப்பாக ஒரு டைம் நல்லா அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குது. இங்கே வந்து ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளும் இங்கே வந்து அலௌட் இல்லை. ஆனால் யாரும் பிளாஸ்டிக் பொருளை எடுத்துகிட்டு வராங்க. ஆமாங்க, அதே மீறி எடுத்துகிட்டு வந்தால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேஸ் போடுவாங்க. ஃபாரஸ்ட் இது இங்கே வந்து எதுவுமே பிளாஸ்டிக் பொருள் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. இங்கே அப்படி மீறி போனீங்கன்னா ஃபைன் உண்டாகும். 1000 ரூபா ஃபைன், 6 மாதம். அதுக்கப்புறம் தான் டெய்லி 6 மாதம் 600 ரூபா ஃபைன், 6 மாதம் ஜெயிலு.
அதுக்கப்புறம் தான் டெய்லி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் பார்த்தீங்கன்னா நம்ம புது நம்பர் வந்திருக்காங்க. நாங்கள் அவங்க அங்கே பாருங்க, அங்கே சில பேர் இருக்காங்க. அங்கே சில பேர் கத்துறாங்க. நாங்கள் கத்துறோம். நாங்களும் கத்துறோம். கத்துங்க. நம்ம சவுண்ட் காட்டுவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானலேருந்து இப்போ பழனி வந்தாச்சு. பழனி அதெல்லாம் அதிகமாக வருது போட்டோம்னா சரி வீடு வந்தாச்சு. போய் பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். தோடு எடுக்க வந்திருக்கோம். இவன் வந்து வாளுக்கு தோடு எடுக்கிறான். தோடு ஏதோ நம்ம பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு போகலான்னு பார்க்குறேன். தம்பி அதில் ட்ரெயில வச்சு கட்டிட்டாங்க. இதில் வைக்காத மாடா. ஒரு பீஸ் எடுத்தாலும் அதில் தான். சரி ஓகே. டிசைன் பாருங்க, நல்லா இருந்தால் வாங்கிட்டு போகலாம். சரி எடுத்துட்டு நான் அப்படின்னு காமிக்கிறேன். பையன் வந்து அவன் ஆளுக்கு எடுத்துட்டான். தம்பி எடுக்கிறான். யாரா அதான் அந்த ஃபுல்லாகவே பேக் பண்ணிடுங்க. வீடியோ கோசம் அப்படி சொல்கிறேன். நம்பிடாதீங்க. ஃபுல்லாக பேக் பண்ணுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடையும் நம்ம தேடி பார்த்து எடுக்கிறோம் ஆளுக்காக. கார்த்தி வந்து ஆளுக்காக எடுத்துட்டு இருக்கிறா தேடி. ஆளுக்கு பாசி எடுக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. சாமி ஃபோட்டோ இங்கே பாருங்க. ஃபுல்லாக பையன் அவனுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு உனக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டு போகிறேன் கைஸ். இவன் மட்டும் சாப்பிட்றதுக்கு உனக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டு போகிறான். கைஸ் போய் 3 பேர்த்து இருக்கு. இல்லை 3 பேர்த்து இருக்கு. வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம். இவனுக்கு மட்டும் தனியாக ஆறதுக்குலாம் வாங்கிட்டு 2 பேர் தின்னு அழிச்சிட்டாங்க. எல்லாம் பர்ச்சேசிங் முடிச்சதுக்கு இந்த டைம் கூட்டம் மேலே ஜாலியாக சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துக்கலாம். எல்லாம் பார்த்தாச்சுமே கிளம்புறோம். அந்த 5 நாள் டூரோட இதெல்லாம் முடியுது. இதெல்லாமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க கைஸ். நாங்கள் டெய்லியும் போட்டு உங்களை ரோலை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் பண்ண முடியாமல் போச்சு. இனிமேல் அந்த ட்ரிப்பெல்லாம் முடியுது. இனிமேல் அவ்வளோதான். இந்த இதை முடிய போகுது. நாளையோட எல்லாம் ஊருக்கு கிளம்பிடுவோம். பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் மேலும் நிறைய வீடியோ போட தோணும். ஆமாம் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ கூட இவன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னது இல்லை, லைக் பண்ணுன்னு சொன்னது இல்லை, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னது இல்லை. இன்னொருத்தர பண்ணுவாங்க. பார்க்குறது நான் 6 வியூஸ் தான். வருங்கண்ணா பாருங்கண்ணா பார்த்தீங்களா. ஆமாம்.